BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஒண்ணே CSK இல்ல மும்பை, அவ்வளவுதான். பங்காளி ப்ரோ, பிரதர் தான் ப்ரோ. இந்த ரைவல்ரியே ஒன்னு CSK இன்னொரு மும்பை. ரோஹித் தோனியோட வீடியோ பாத்தீங்களா? வந்தோன்னு பாருங்க, ரெண்டு பேரும் கட்டி வச்சுக்கிறாங்க. அதுதான் ப்ரோ பங்காளிஸ் ப்ரோ. எந்த டீம் மாதிரி நாங்க வெறுப்பு வச்சுக்க மாட்டோம். சேப்பால 2 போட்டி இருக்குல்ல, ஏதாவது ஒரு போட்டியில நம்மளோட தலை தோனி இறக்கி விட்டுருங்க. அவருக்கு ஒரு நல்ல கிராண்டான செலிப்ரேஷன் நாங்க ஃபேன்ஸ் அவருக்கு கொடுத்துக்கிறோம். எல்லா சீட்ஸும் ஃபுல் பண்றோம், லைட் தெரிக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகை தான். தலை வந்தாருன்னா மாஸ் தான். நீ சிங்கம் தானே பாட்டை 10 வாட்டி ரீசார்ட் நான் போட சொல்லுவேன். இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிட்டு சென்னுக்கு. அதான் எனக்கு அதான் புரியல. நாமளே அடுத்தவங்க ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா மும்பையில் நம்ம கிட்ட லாஸ் ஆகுறேன்னா கண்டிப்பா அது பிளேயரோட மென்டாலிட்டி அங்கே வேற மாதிரி இருக்கு. அது ஒரு அக்ரெசிவா இருந்துச்சு. ராபின் மின்ஸ் புதுசா வந்திருக்க ஒரு பர்சன், அவரோட மைண்ட் எப்படி இருக்கும், ஒரு பயம் வரும். இதை நான் ஆல்ரெடி ஷார்துல் தாக்கூருக்கு நான் சொல்லியிருந்தேன். அவர் அப்படி பண்ணக்கூடாது. நாம மேட்ச் தோத்துரும் தெரிஞ்சிச்சுன்னா அக்ரெஷன் அங்கே காட்டக்கூடாது. 12-13 ஓவரில் இந்த ஸ்கோர் அடிச்சிருக்கணும். ஆக்சுவலாக அடிச்சிருந்தா நம்ம அந்த டாப் 4 போகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருந்திருக்கும். இதுக்கு மேலே வயசுக்கு வந்தா என்ன வரலாம், என்ன ஒரு கம்பேக் மேபி நெக்ஸ்ட் இயர் கொடுப்போம் கண்டிப்பாக. பங்காளி புல்லு கன்ஃபார்ம் உள்ள போன சந்தோஷம் தான் ப்ரோ. ஓகே, ஆனால் கப்பு மட்டும் அடிச்சிடக்கூடாது. போகணும் இல்ல போக மாட்டேன். போவாங்க RCB தாச்சு. ஆமாங்க, இந்த டிஷர்ட் தாக்கு வந்தா சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது டிஷர்ட் கிடைக்கலங்க, வேற டிஷர்ட். நீங்க நிறைய எல்லோ டிஷர்ட் விற்கிறாங்க, எல்லாத்தையும் ரெட் டிஷர்ட் மாற்றோம். RCB we are coming for the playoffs, be ready. ஆக்சுவலா மும்பை வந்து CSK குஜ்லி மஸ்து பண்ணியாச்சு. ஒரு ஒற்றுமை இருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. எங்க நாங்க பங்காளிஸ். நோ ப்ரோ, ஒண்ணே CSK இல்ல மும்பை. அவ்வளவுதான். பங்காளி ப்ரோ, பிரதர் தான் ப்ரோ. இந்த ரைவல்ரியே ஒன்னு CSK இன்னொரு மும்பை. இன்னொன்னு சொல்லிக்கிறார், இந்த ரைவல்ரி சண்டை கான்ட்ரோவர்சி, இந்த டென்ஷன், இந்த ஃபேன்ஸ்குள்ள கான்ட்ரோவர்சிக்குள்ள எடுக்கவே கூடாது. MIS CSK என்னைக்குமே பங்காளி தான், பிரதர்ஸ் தான், என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ரோஹித் தோனியோட வீடியோ பாத்தீங்களா? வந்தோன்னு பாருங்க, ரெண்டு பேரும் கட்டி வச்சுக்கிறாங்க. அதுதான் ப்ரோ பங்காளிஸ் ப்ரோ. எந்த டீம் மாதிரி நாங்க வெறுப்பு வச்சுக்க மாட்டோம். எந்த ஃபேன்ஸ் மாதிரி நாங்க ஸ்டேடியம் வெளியில லேடிஸ் அசிங்கமா ட்ரீட் பண்ண மாட்டோம். எவனையுமே எதுவுமே அசிங்கமா பண்ண மாட்டோம். முக்கியமா யாரை சொல்றது எல்லாருமே இங்கே புரிஞ்சிருக்கோம். அந்த பேர்லாம் சொல்ல தேவையில்ல. அங்காளி பங்காளி தான் நாங்க 2 பேருமே, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னைக்குமே அவள் தான். இவரே சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். அவள் தான் ப்ரோ. மாஸ் பண்றோம் ப்ரோ. எனக்கு வந்து சத்தியமா சொல்றேன், ருத்ராஜுக்கு அப்புறம் கார்த்திக் சர்மா தான். ராஜா கை வச்சா தப்பாவாது. அதே மாதிரி ருத்ராஜ் அச்சு காமிச்சிட்டாரு. இவ்வளவு நேரம் ருத்ராஜ் ஃபார்ம் இல்லைன்னாங்க, போன மேட்சும் அடிச்சாரு, இந்த மேட்சும் அடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி கார்த்திக் சர்மா எதுக்கு 14 கோடி குத்தி எடுத்தீங்க நிறைய பேர் கேட்டானுங்க. நானும் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது, எதுக்கு எடுத்தீங்க யங்ஸ்டர் மேல எதுக்குன்ட்டு. அடிச்சார்ல, அவ்வளவுதான். யங்ஸ்டர் கொஞ்சம் ஸ்லோவா தான் அடாப்ட் ஆவாங்க, பிக்கப் ஆகுது, அந்த மாதிரி தான். சோ இந்த மேட்ச் நல்லா தான் அடிச்சிருந்தானே, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான். சொல்லு ப்ரோ. 15 ஓவர்ஸ்க்குள்ளே ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அப்படினாங்க. பரவாயில்ல ப்ரோ, ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ 10 ஓவர் 15 ஓவர் 20 ஓவர்லாம் ஜெயிச்சிட்டோம். மாறா அவ்வளவுதான். மாறா காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு ப்ரோ. ரேஸ் வந்து செம ரேஸ் ப்ரோ. பஞ்சாப் RCB ஸ்பாட்டே சீல் பண்ணி வச்சிட்டானுங்க. இதுக்கு அடுத்து RR இருக்காங்க, SRH இருக்காங்க, நடுவுல GT. அதுதான் பிளாஸ்ட் பண்ற மாதிரி நம்ம என்ட்ரி குடுக்குறோம். நம்ம என்ட்ரி பண்ற எல்லா டீமும் பிளாஸ்ட் ஆவறானுங்க. அவ்வளவுதான். இதே டீம்ஸ், இதே பிளேயிங் 11s-ஓட நீ எல்லா மேட்சும் எல்லா மேட்சும் வருவான். நான் எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட், சேப்பால 2 போட்டி இருக்குல்ல, ஏதாவது ஒரு போட்டியில நம்மளோட தலை தோனி இறக்கி விட்டுருங்க. அவருக்கு ஒரு நல்ல கிராண்டான செலிப்ரேஷன் நாங்க ஃபேன்ஸ் அவருக்கு கொடுத்துக்கிறோம். அது SRH மிஸ் தயவு செஞ்சு அவர் இறக்கி விடுங்க. ஃபைனல் மேட்ச் பால் த்ரோயிங் செரமனிக்கு அவர் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இங்க ஃபேன்ஸுக்கு நாங்க அவருக்கு கொண்டாட்டம் வைக்கிறோம். இங்க எல்லா சீட்ஸும் ஃபுல் பண்றோம், லைட் தெரிக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகை தான். தலை வந்தாருன்னா மாஸ் தான். நீ சிங்கம் தானே பாட்டை 10 வாட்டி ரீசார்ட் நான் போட சொல்லுவேன். இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிட்டு சென்னுக்கு 10 வாட்டி போட்டேன். தலை வர மேட்ச்ல எனக்கு தெரியாதுன்னு நாங்க ஃபேன்ஸ் அவருக்கு பிளாஸ்ட் கொடுக்குறோம். எனக்கு அவங்க தானே, அந்த மாதிரி நாங்க பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஒரு கிராண்டான ஃபேர்வெல்ல கப் அடிக்கலனாலும் நாங்க அனுப்பி வைப்போம் சந்தோஷமா. அதுதான் ப்ரோ. நாங்க எல்லோ படம் எந்த ஸ்டேடியம் போனாலும் ஃபாலோ பண்ணும் ப்ரோ. எந்த ஒரு ரூமரும் கிடையாது, நாங்க வந்துட்டோம் இந்த ஸ்டேடியம்ல நாங்க தான் இனிமே, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. எங்க CSK நடக்குதோ அங்கதான் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு. எல்லா மேட்சும் ஹோம் கிரவுண்ட் தான் அவங்களுக்கு. அவ்வளவுதான். அதான் போச்சு. பட் நான் திரும்ப தான் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்தேன். மனதினோட போறேன். எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒரு கால்குலேஷன், இந்த மேட்ச் இப்படி, அந்த மேட்ச் அப்படி, இவங்க தான் பிளேயிங் லெவல். சத்தியமா அதை பத்தி கணக்கே எடுத்துக்காம கேஷுவலா 2 பேர் வந்தோம், சிம்பிளா ஜெயிச்சிட்டோம். ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் தான் வைக்கக்கூடாதோ. பாத்துலாம் சொல்லுங்க. மும்பை கூட 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதான் எனக்கு அதான் புரியல. நாமளே அடுத்தவங்க ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா மும்பையில் நம்ம கிட்ட லாஸ் ஆகுறேன்னா கண்டிப்பா அது பிளேயரோட மென்டாலிட்டி அங்கே வேற மாதிரி இருக்கு.
என்ன உள்ள போகுது நான் சொல்லக்கூடாது, திரும்ப திரும்ப அதை சொல்றேன். இன்னைக்குமே ராபின் மின்ஸ் வந்து அந்த பாலை பிடிக்க முடியாதான். ஆனா அவர் சொல்ற விதம் ஒன்று இருக்கலாம். ஹர்திக் பாண்டியா நீ எப்படி ஓடணுன்றது ஒன்று சொல்ற விதம் இருக்கலாம் இப்படின்றது தோனி சொல்லுவார். பட் அது வேற மாதிரி சொன்னார். அது கிரவுண்ட்ல அது கவர் ஆகலை. நான் பார்த்து வச்சு சொல்றேன். ஏன்னா அந்த லைன்ல தான் நிற்கிறோம். அது ஒரு அக்ரெசிவா இருந்துச்சு. ராபின் மின்ஸ் புதுசா வந்திருக்க ஒரு பர்சன், அவரோட மைண்ட் எப்படி இருக்கும், ஒரு பயம் வரும். இதை நான் ஆல்ரெடி ஷார்துல் தாக்கூருக்கு நான் சொல்லியிருந்தேன். அவர் அப்படி பண்ணக்கூடாது. நாம மேட்ச் தோத்துரும் தெரிஞ்சிச்சுன்னா அக்ரெஷன் அங்கே காட்டக்கூடாது. ஏன்னா அதுதான் அங்கதான் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு பெரிய மிஸ்டேக்ஸா வந்து நிற்குது. ஓகேங்களா? இல்ல எனக்கு கேப்டன்சி தாண்டி அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையோ அப்படின்னு தோணுது. ஒவ்வொருத்தரும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களோ தோணுது. அது இன்னொன்னு சொல்லுவேன் நான், 6th லைன்ல அதெல்லாம் நீங்க கவர் ஆகாது டிவியில. 6th லைன்ல திலக் வர்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் சூர்யா கொஞ்சம் தலை சொன்னாரு. அது நீங்க எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி சூர்யா காது கேட்கலாம் இருக்கலாம். பட் திலக் வர்மா சொல்லியும் சூர்யா நகர்ல அதே இடத்துல தான் கரெக்டாக ருத்ராஜ் அடிச்சாரு. ஒருவேளை சூர்யா நகர்ந்து போயிருந்தா அது 4. பட் சூர்யாவோட அந்த ஸ்டைலிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நகர்ல ட்ராப். இப்போ நீங்க சொல்லுங்க யார் பெஸ்ட் கேப்டனா இருப்பாங்க? மேபி ஸ்கைகிட்டே போகலாம். மேபி அது மும்பையா டிசிஷன் ப்ரோ, நான் சொல்ல முடியாது. இங்க ருத்ராஜே எங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஓகேங்களா? பட் அங்கே நான் வந்து அதை சொல்ல முடியாது. அது அவங்க டீம் ஏதாவது எப்படி வச்சுப்பாங்க தெரியல. பட் நல்ல டீம் தான். இப்படி ஆறது எங்களுக்கு கஷ்டம், அவ்வளவுதான். இல்ல அந்த ஹோப் எனக்கு கிடையாது ப்ரோ. நான் வைக்கல ப்ரோ. நோ எக்ஸ்பெக்டேஷன். அவங்க என்ன தர்றாங்களோ ஏத்துக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் அடி வாங்கி நிக்கிறோம். வேணா ஜிடி மேட்சுக்கு காலைல காட்டி பட்டையை போட்டு 3 மணி வெயில வந்து உட்காந்தேன். பட்டையை போட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உட்காந்தேன். ஈஸியா ஜெயிச்சிட்டோம். அதனால நோ எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் ஒரு 5 ஓவர் முன்னாடி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ. அப்படி நம்ம நினைப்போம் ப்ரோ. பட் எம்ஐ எல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது ப்ரோ. அவங்க அதை பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம தாட்ல வரும். ஓகேங்களா? சிஎஸ்கே அப்படி போற ஒரு டீம் கிடையாது. ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வந்தாங்க. அவன் ஒரு 50 அடிச்சு அவனுக்கு எவ்வளவு ஹோப் இருக்கும். அந்த 50 அடிச்சது நல்லது. ஓகே பாத்துக்கலாம். எல்லாரும் ஹோப்போட தான் வந்தோம். எம்எஸ்டி வருவாரு. எம்எஸ்டி வரல, பரவாயில்ல. பட் எனிவே எல்லாரும் சேர்ந்து விளையாடினாங்க. நம்ம ராக்கெட் ராஜா நல்லாவே விளையாடினாரு. ராஜா வந்து ஆமா ரொம்ப நல்லா விளையாடினாரு. அவர் தான் கொண்டு போவார், காமா கொண்டு போறாரு, தோனி மாதிரியே கொண்டு போறாரு. அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன் பிஹைண்ட் தி ஸ்டம்ப் இஸ் பிளானிங் லைக் தலை மாதிரியே அடிக்கிறாரு. அவரும் நல்லா பண்றாரு. வருவாங்க நம்ம ஆளுங்க வருவாங்க, நம்பிக்கை வைக்கலாம், பார்க்கலாம். இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு, அடுத்த மேட்சும் நம்ம ஜெயிக்கலாம். எஸ்ஆர்ஹெச்ல கண்டிப்பா நம்ம எம்எஸ்டி வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங், கண்டிப்பா வருவாரு. வரட்டும், வந்து எல்லாமே ஃபைனலா இருக்கும். ரொம்ப நல்ல மேட்ச்சு. ஸோ மும்பையோட 2 மேட்ச் இந்த சீசனில் வின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அடுத்த தெரியல பிளே ஆஃப் உள்ள போகுமான்ட்டு ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. இன்னும் 5 மேட்ச் இருக்குது. 5ல் 5 வின் பண்ணால் கன்ஃபார்ம் போகலாம். பார்ப்போம். இதே டீம் கண்டினியூ பண்ணலாமா? எல்லா மேட்ச் இதே டீம் கண்டினியூ பண்ணலாம். எல்லாமே நல்லா பண்ணாங்க. எல்லாம் பண்ணாங்க. ருத்ராஜ் நல்ல 50 நல்லா ஆடினாரு. போன மேட்ச் தான் கொஞ்சம் ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டு. இந்த மேட்ச் அதை மேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ பேட்டிங் வைஸ் நல்லா இருக்கு. ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் சொதப்புறாங்க கேச்சஸில். ஸோ அதை மட்டும் கேட்ச் பிடிச்சா நல்லா இருக்கும். தூமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. ஈஸி கேட்ச் கையில் வந்து கேட்சை விட்டாரு. மற்றபடி இன்னைக்கு பேட்டிங் ஆடல. பேட்டிங்கை பற்றி இன்னைக்கு சொல்ல முடியல. பட் நிறைய மேட்சஸ் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ். வேர்ல்ட் கப் அளவுக்கு இல்லை. ஸோ அடுத்த 5 மேட்ச்சில் என்ன இம்பாக்ட் பண்ணால் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஓவரால் இப்போ நம்ம சென்னை கேப்டன் எக்ஸலண்ட்டாக அவரோட பொறுப்பை உணர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இது வந்துட்டு வரவேற்கத்தக்க விஷயம். பட் இதுக்கு ஒரு 12-13 ஓவரில் இந்த ஸ்கோர் அடிச்சிருக்கணும். ஆக்சுவலாக அடிச்சிருந்தா நம்ம அந்த டாப் 4க்குள்ள போகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருந்திருக்கும். அதை சான்ஸ் வந்துட்டு அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இல்லை சாம்சன்ன்றதா இல்லை, நிறைய வந்துட்டு அடிக்க வேண்டிய பால்ஸே வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணது. ஹிட் தேவையான இடத்துல ஹிட் அடிச்சிருக்கலாம், அடிக்கவே இல்லை. பட் ரொம்ப இவ்வளோ சேஃபாக இந்த ஸ்கோருக்கு விளையாடணும்னு அவசியமே இல்லை. இதே டீம் அடுத்த மேட்சஸ் கண்டினியூ பண்ணலாமா? டெஃபினட்டா இதெல்லாம் இது இன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு. பட் இது பத்தாது. மும்பைல யாரும் அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்ல, எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. மேபி ஹர்திக் கொஞ்சம் முன்னாடி விடலாம். ஓகே, கேப்டனா ஹர்திக் இன்னமும் கண்டினியூ பண்ணலாமா? ஆமா ஷூர். அப்படியா? அப்ப ஹர்திக் மேல எந்த பிரச்சனை? எந்த தப்பு இல்ல. பேட்டிங் இன்னும் யார் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
ஐ திங்க் ஓப்பனிங் வந்து ரியால் ரிக்கில்டனும் குவிண்டன் டிகாக்கும் விளாட்லாம்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் பதில். முன்னாடி ஒன்றும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம், எனக்கு இருந்தா கொடுக்காம கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒன் சைடடா போச்சு. ஆமாம், ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருக்கோம், நல்லா சேஸ் பண்ணியிருக்கோம். 200 கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பார்ப்போம். அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும், இல்லைன்னா கஷ்டம். தேங்க்ஸ் ஜி. மேட்ச் எப்படி இருந்துச்சு சொல்லு. பண்ணீங்களா? ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா மேட்ச்க்கு? ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கறது. ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிச்சிருக்காங்க. அது மும்பை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறது. ருத்ராஜ் கேப்டன் நாக் ஆடினாரு, ரெஸ்பான்சிபிளா ஆடினாரு, அதனால தான் மேட்ச் வின் பண்ணாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் மும்பை சிஎஸ்கே எல் கிளாசிக்கோ மாதிரி இல்ல அப்படின்றாங்க. ப்ரோ போன டெக்கேட் ஃபுல்லா அவங்க டாமினேட் பண்ணாங்க. இந்த டெக்கேட் நியூ டீம்ஸ் வர்றாங்கல்ல, எல்லாமே ஒரு டிரான்சிஷன் பேஸ்ல இருக்கு. அங்க ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, இங்க ருத்ராஜ் கேக்வாட், தோனி டு ருத்ராஜ் கேக்வாட். ஸோ டிரான்சிஷன் பேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மேபி தே வில் பவுன்ஸ் பேக். டீம்ல மும்பை டீம்ல என்ன சேஞ்ச் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்? இல்ல ப்ரோ, டீம் தே ஆர் சோ ஸ்ட்ராங். ஆன் பேப்பர் தே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் டீம் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஸ்கையோட பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு. ஹர்திக் பாண்டியா அஸ் அ கேப்டனா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ அப்போ நீங்க அதானே ப்ரோ, கோர் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலும் போது டீம் இது பண்ண. திலக் வர்மா ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, ஆன் அண்ட் ஆஃப் இருக்காரு. ஸோ அதுவும் பார்க்கணும். கம்பேக் தருவாங்களா மும்பை? இதுக்கு மேல வயசுக்கு வந்தா என்ன வரலாம், என்ன வரும். கம்பேக் மேபி நெக்ஸ்ட் இயர் கொடுப்போம் கண்டிப்பா. ஓகே, எம்ஐ சிஎஸ்கே பிளே ஆஃப் போனா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பங்காளி உள்ள கன்ஃபார்ம் உள்ள போன சந்தோஷம் தான் ப்ரோ. ஓகே, ஆனா கப்பு மட்டும் அடிச்சிட கூடாது. வேற லெவல்ல இருந்துச்சு. பட் என்ன ஒரு ஹை ஸ்கோரிங் எதிர்பார்த்தோம் ப்ரோ. ரெண்டு டீமுமே கடப்பார, ரெண்டு டீமுமே ஒரு 250 அடிச்சு 250 சேஸ் பண்ணி பார்த்தா என்ன த்ரில்லர் படம் எதிர்பார்த்ததுக்கு ஃபீல் குட். அந்த ஸ்கோர் கஷ்டமாச்சு, எல்லாமே லோ ஸ்கோரிங். யா கரெக்ட் தான். பட் கொஞ்சம் பேட்டிங் பிட்ச் கொஞ்சம் பேட்டிங் எடுக்குது. சோ அதனால எதிர்பார்த்தேன். பட் அது என்னவரே வின்ல ரைட். இதையுமே இன்னும் சீக்கிரம் சேஸ் பண்ணி. ஆமா கண்டிப்பா ப்ரோ, ஒரு ரன் ரேட்டோட வின் பண்ணி தான் ஒரு அஹெட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏன்னா காம்படிஷன் அவ்வளவு ஹெவியா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு. சோ அது ஒரு கூடுதல் பலமா இருந்திருக்கும். அட் எண்ட் வின் இஸ் a win. யூஸ் பண்ண ராமகிருஷ்ணா கோஷ்னு ஒரு பால் நல்லா போட்டாரு. பட் ஒரு சின்ன பர்மிடேஷன் உரில் பட்டேல் நல்லா பண்ணாரு. கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி இப்படி ஏதாவது பண்ணா 200+ கண்டிப்பாவே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங். சிஎஸ்கே செம பிளே கைக்வாட் செம பிளே. இப்பதான் வந்து பக்காவான டீம் செட் ஆயிருக்கு. இதோட அப்படியே 5 மேட்ச் ஜெயிக்கிறோம், பிளே ஆஃப்ஸ்குள்ள போறோம். எல்லாம் அருமையா இருந்துச்சுன்னா ஏன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போனா சப்போர்ட் பண்ணி. அதனால விட்டு கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அதனால நீ விட்டு நினைக்கிறேன். அப்படியே ஆமா, விட்டெல்லாம் விடலைங்க, ஜெயிக்க முடியல. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் வேற ஏதாவது டீம் மாத்தினா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா பவுலிங் மாசா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்லயே வந்து எம்ஏ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனால சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதனால செகண்ட் இன்னிங்ஸ் ஈஸியா தடுத்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இதே டீம் எல்லா மேட்ச்லயும் நீங்க கண்டினியூ பண்ணலாமா? இல்ல ப்ரோ, பிட்சுக்கு வேரியேஷன் பண்றோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லா ஆடினா போதும். பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்களா? பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா போறோம். நம்ம தான் பாத்துக்கலாம். RCB we are coming for the playoffs, be ready. சூப்பரா இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா கலக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா, நல்ல கிரவுட். போன வாட்டி வந்தபோது சென்னை தோத்துருச்சு, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ வந்தும் ஒரு டவுட்டா தான் இருந்திருக்கு ஜெயிப்போமான்னு. ஆனா ஈஸி வின். யாரு பெர்ஃபார்மன்ஸ்னா இவரு ருத்துராஜ் வந்து அவ்வளவுதான் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இனிமேல் தடுக்க முடியாது. எப்போனா இனிமேல் அடிதான். அது கொஞ்சம் டவுட் தான், ஆனா போனா நல்லா இருக்கும். நல்லா தான் ப்ரோ. வந்துருவாங்களா? டவுட். கார்த்திக் சர்மாவும் அன்ஷுல் கம்போஜஸ். பெங்களூர்ல இருந்து வந்து பார்த்தேன், ஃபன்னா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே நல்லா விளையாடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு. ஓவர்ட்ட நல்லா பவுலிங் போட்டார். ஸ்பெஷலி அந்த ஓவர் தான் குரூஷியல். 4 ஓவருக்கு 22 ரன் இந்த பிச்சில். எப்படி இருந்தாலும் அவரோட பேஸ்க்கு பால் அடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கெய்க்வாட் நல்லா சேஸ் எடுத்துட்டு போனார். இது 2 தான் மேட்ச் விக்டரி காரணம். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் என் பொண்ணு வந்தா, மும்பை ஃபேன், ரோஹித்தை பார்க்க வந்தா. அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் இல்லை, பட் ஷி என்ஜாய்ட் த மேட்ச். பும்ரா தான் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாரு. எனக்கு பும்ரா மேல ரொம்ப பிடிச்சது. ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் ஓகே, எப்பவுமே விளையாடுற மாதிரி மாசா விளையாடல. பட் சிஎஸ்கே டீம்லயே நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க. ஓகே, சப்போஸ் சிஎஸ்கே பிளே ஆஃப் போனா சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவேன். வந்து ஆல்ரெடி 1-0 போயிடுச்சு. ஆல்ரெடி எப்படின்னா மும்பை வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி போயிட்டு சூஸ் பேட் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சீஸ்ல வந்து யாரை இறக்குறது, யாரை உட்கார வைக்கிறது, யாரை பேக்ல இருக்கிறது, யாரை முன்னாடி இருக்கிறதுங்களே டவுட்ல இருக்காங்க. இப்போ போயிட்டு வந்து மும்பை வந்து பேட் எடுத்துட்டு இவங்க இது பண்ணிடுறாங்க. இதுவே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் கொஞ்சம் விக்கெட் வந்துருக்கும், ஸ்கோர் கம்மியாக வந்துருக்கும். ஆக்சுவலாக சிஎஸ்கே ஸ்கோர் இது வந்துருக்கும், மேட்ச் ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க. சூஸ் டாஸ் வின் பண்ணிட்டு பேட் எடுத்தனால இவங்க நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டதுனால மும்பையால வந்து
அதிக ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸ்ட்ரகிள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனால ப்ரெஷர் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடிச்சு. ஆனால் பாண்டியா வந்து தொடர்ச்சி எந்த மேட்சுமே அடிக்கிறது இல்லை. இப்போ இந்த வாட்டி அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. இத்தனைக்கு மும்பையில் வந்து நிறைய கேப்டன் இருக்காங்க. ரோஹித் சர்மா இருக்காரு, ஆல்ரெடி இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் இருக்காரு, பாண்டியா இருக்காப்ல, நிறைய கேப்டன்ஸ் அதில் இருக்காப்ல. சாட்னர் ஆல்ரெடி ஒரு கேப்டன் தான். மொத்தம் 4 கேப்டன் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க வந்து டீம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. உண்மையாக சொன்னா அவங்க கடப்பார டீம் அவங்க இந்த டீம் தான். ஆனால் டேபிள் இப்போ வரைக்குமே அவங்க லாஸ்ட்ல இருக்காங்க. என்னமோ நடக்குது, ஆனால் மிஸ்டேக் பண்றாங்க. இந்த மேட்ச் ஆல்ரெடி அவங்க தான் வின் பண்ணியிருக்கணும். மேபி அவங்க வந்து இன்னைக்கு லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வந்து நம்ம பேட்டிங் ஒரு சைடு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாட்டி பவுலிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அன்சு காம்போஜ் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 30 ரன் தான் கொடுத்துருக்காரு. மற்ற டீம் பவுலர்ஸுமே 30 ரன் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டிங் ஒரு சைடு பேசணும். இந்த வாட்டி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப் கொடுப்பான்னு பார்த்தோம். ஆக்சுவலா மும்பை வந்து சிஎஸ்கே குஜ்லி மஸ்து பண்ணியாச்சு. சூப்பர் மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் நைஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேனு, ஆனா சிஎஸ்கே மேட்ச்க்காக வந்தோம். விசில் போடு சூப்பரா இருந்துச்சு. இல்ல திருச்சி தான். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். எல்லாருமே வந்துட்டு சூப்பரா பண்ணாங்க. எம்ஐ ஜெயிக்கும்னு நினைச்சேன், பட் ஆனா சிஎஸ்கே விசில் போடுதான் ஆல்வேஸ். சிஎஸ்கே செம்மையா விளையாடுங்க. அந்த லாஸ்ட் 4 தான் பயங்கரமான. சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணீங்களா பிளே ஆஃப் போனா? டிபெண்ட்ஸ் ப்ரோ, டிபெண்ட்ஸ் தான். குட் கிரிக்கெட் இருந்தால் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆர்சிபியா சிஎஸ்கேவா யார்? ஆர்சிபி தான். மும்பைக்கா சென்னைக்கா? இல்ல மும்பைக்கு தான் வாழ்த்துக்கள் சார். மும்பைக்கு தான் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒன் சைடா கேம் ஆயிடுச்சு. செம்ம நல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ருத்துவோட கேப்டன்சி வந்து இந்த நல்ல மேட்ச்ல இருந்துச்சு. நல்ல போலர்ஸ் எல்லாம் டெக் யூஸ் பண்ணாங்க. நல்ல பிட்ச் நல்லா இதாயிருந்துச்சு. நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணாங்க. லோ ஸ்கோரிங் தான, இன்னும் சீக்கிரமா ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அது இன்டென்ட். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஆர்சிபி அதர் டீம்ல இருக்கும் போது ஓபனர்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் இல்லைண்ணா. ஸோ அது ஒன்று ப்ராப்ளமா இருக்கு. இல்ல சாம்சங் ஆடி இருக்கலாம். பட் என்னன்னா அந்த இன்டென்ட் இல்ல. லாஸ்ட்ல வந்து ருத்து கூட கொஞ்சம் 28 பால்ஸ் இருக்கும்போது 7 ரன் இருக்கும். ஒன்றும் ட்ரை பண்ணிக்கோ, ஒரு 6-4 ரன் எடுத்துக்கலாம். பட் சிங்கிள்ஸ் மூவ் பண்ணாங்க. அது ஒரு ப்ராப்ளம். அது ஒரு ரீசன் டு வரி. பிகாஸ் வந்து நம்ம நெகட்டிவ் ரன் ரேட்ல இருக்கிறோம் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டா புஷ் பண்ணோம்னா குவாலிஃபை சான்ஸ் வந்து இருக்கோ இல்லையோ. பட் டில் நம்ம வந்து அவர் பெஸ்ட் கேம் ஆடினா லைக் நம்ம ஸ்டில் குவாலிஃபை ஆகலாம். அது ஒன்று தான். மிச்சம் இன்னும் 5 கேம்ஸ் இருக்கு. 5 கேம்ஸ்ல வந்து நம்ம அந்த 5 கேமே வின் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி கேம் மஸ்ட் வின் கேம். பட் அகைன் லைக் இது மாதிரி நல்ல கேம் ஆடினாங்கன்னா ஷோர் லைக் தேல் கிவ் எ ஷாட் ஃபார். செம மேட்ச் ப்ரோ, நிஜமாவே செம்மையா இருந்தது. ருத்ராஜ் கைக்வாட் வந்து ரொம்ப நாள் ஃபார்ம்ல இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு. பேக் டு பேக் 50s. ருத்ராஜ் கைக்வாட் அடிச்சாரு. அதே மாதிரி கார்த்திக் சர்மாவும் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அவருமே சின்ன பையன் வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வச்சு நீ சான்ஸ் கொடுத்து வந்து அதையுமே இது பண்ணிருக்காரு. பேலன்ஸா இருக்கு. டீம் ரொம்ப பேலன்ஸா இருக்கு இப்போ. ஸோ அதை மட்டும் நல்ல இம்பாக்ட் தான் ப்ரோ ராமகிருஷ்ணா கோஷ். அதே மாதிரி வந்து சிவம் துபே மட்டும் ஒரு கேச்சஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணனா ஈஸியா இருக்கும். சிஎஸ்கேவோட சான்ஸ் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. இப்போ வந்து அதே வின்னிங் மொமெண்டம் எடுத்துட்டு போனா கண்டிப்பா பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு ப்ரோ. பட் என்ன ஒரே ஒரு இது என்னன்னா சஜஷன் என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பார்க்கணும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போகாம இந்த மேட்சை சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாவே இதுவா இருக்கும் ப்ரோ. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. போங்க, யாரை முடிச்சு விட்டாங்க? சிஎஸ்கே முடிச்சு விட்டானுங்க. இன்னைக்கு இருக்கிறதுலயே சர்ப்ரைசிங்கா இருந்தது நம்மளோட ருத்துராஜ் கேப்டன், அதுக்கடுத்து நம்மளோட கார்த்திக் சர்மா 2 பேர் சேர்ந்து இன்னைக்கு மேட்சை ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. அதுக்கும் மேல எம்எல்ஏ நமந்திரு ரொம்ப சூப்பரா விளையாண்டார். 50 ரன்ஸ் அடிச்சாரு. ருத்ராஜ் அடிக்க மாட்டாங்க பார்த்தா ருத்ராஜ் அடிச்சா ப்ரோ சூப்பரா ப்ரோ. அவர் சாம்சன் அடிக்கலையே. சாம்சன் தாங்க சாம்சன் அடிக்கலாம் ப்ரோ. சாம்சன் அடிக்காம போறாரு. 10 ஓவர்லயே முடிச்சிடலாம்னாங்க. ஆனா இது லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டாங்க. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். 4 மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை போணும் ப்ரோ. கண்டிப்பா போயிடுவாங்க. தோனி அவ்வளவுதான் போறாராமா ப்ரோ. அதனால கண்டிப்பா கப்பு நம்ம தான். We are MI champions Sachin boys. சிஎஸ்கே அடிச்சுக்க யாருமே கிடையாது. பஸ் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். சாம்சன் இன்னைக்கு சரியா விளையாடல அப்படின்னாங்க. பஸ் நம்ம சேட்டன் பாஸ். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் காமன். சேட்டன் இல்லைன்னா சேட்டன் வந்தல்லோ சேட்டன் தான். ஓகே போவாங்களா சிஎஸ்கே? 100%. கைக்வாட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. முக்கியமா அது ஒண்ணு. கேப்டன் இஸ் பேக். ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். செம ப்ரௌடா இருக்கு. மேட்ச் வந்து பாக்குறோம். நம்ம பார்க்கும்போது டீம் வின் பண்றதுன்றது பெரிய விஷயம். மும்பை 2 வாட்டியுமே ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மும்பை நல்லா விளையாண்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ் நல்லா கண்டெயின் பண்ணி வின் பண்ணிட்டோம். பிளே ஆஃப் போறது கஷ்டம் தான். பட் இப்போதைக்கு we are happy. கடப்பாறையே பூம்பாறை ஆகியாச்சு.
தரமா இருந்துச்சு. ரொம்ப ஆடக்கூடாது. அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எம்ஐ 2 வாட்டி தோக்கடிச்சிட்டோம். அது ஆனா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வரலையேன்னு ஒரு மன வருத்தம். பாட்டுலாம் எப்படி இருந்தது படத்துல? சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிடுவாங்களா? போணும் போணும் போணும். இல்ல போக மாட்டாங்க. போவாங்க. ஆர்சிபி தான். ப்ரோ ஆர்சிபி தானா? ஆமாங்க, இந்த டி-ஷர்ட் தாக்க பிளே ஆஃப் பண்ணா வந்தா சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது டி-ஷர்ட் கிடைக்கலங்க, வேற டி-ஷர்ட். நீங்க நிறைய எல்லோ டி-ஷர்ட் விக்கிறாங்க, எல்லாத்தையும் ரெட் டி-ஷர்ட்டா மாத்தணும். மேட்ச் பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இருந்தாலும் மும்பை சப்போர்ட் பண்ணுவோம். இருந்தாலும் சிஎஸ்கே போனால் சப்போர்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மும்பைக்கு அப்புறம் போகாது, அதனால சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கிளாஷா போவோம். ஆனா அந்த ஒரு அக்ரெசிவே இல்ல. இப்போ எம்எஸ்டி கூட இல்ல இருந்தாலும் அந்த ஒரு அக்ரெசிவ். ஆமா இருந்தாலும் மேட்ச் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆமா 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 ரொம்ப அப்படியே டெவலப். வீட்ல இருந்து வரும்போதே சொல்றோம்னா மேட்ச் சும்மா தானே பாக்குற மாதிரி போகுது. சிஎஸ்கே கூட அந்த அளவுக்கு ரொம்ப ஆள்ல எங்க கூட ஜெயிச்சிட்டாங்க. மத்த அவங்க டீமே வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் ஆல்வேஸ் நம்ம எம்ஐ சப்போர்ட்டர்ஸ் தான். ஹர்திக் பாண்டியாவை மாத்தினா அது நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து அவங்களோட டீமோட மேனேஜ்மெண்ட் தான் பார்க்கணும். அது நம்மளுக்கு தெரியாது. அது வாட் எவர் இட் இஸ் மேட்ச். ஆனா விறுவிறுப்பா போகணும்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஆமா, ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் எங்க லக்குனால லாஸ்ட் இயர் வந்திருந்தேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. ஒய்ஃபோட வந்ததுனால லக்கி ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்ஐ 2 வாட்டி ஜெயிச்சாச்சு. நல்லா ஒரு நல்ல மன நிம்மதியா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் கஷ்டம் தான், பட் எம்ஏ அடிச்சது பெரிய விஷயம் தான். எம்ஏலையா அது கேப்டன்சி தான் ப்ரோ. கேப்டன்சி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அது தெரியல ப்ரோ. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா இன்னும் நல்லா கேப்டன்சி பண்ணணும். யார் விளையாண்டு கெய்க்வாட் தான் நல்லா ஆடி இருக்காரு. அவர் நல்லா ஆடி இருக்காரு. பொறுமையா கொண்டு போனாங்க, அவசரம் இல்லாம இந்த நிதானமா விளையாடி ஜெயிச்சு இருக்காங்க. நல்லா விளையாடிருக்காங்க. 2 பேருமே நல்லா விளையாடிருக்காங்க. கார்த்திக் சூப்பரா விளையாடிருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர் நல்லா விளையாடிருக்காரு. BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.